ஏற்படுத்துவதாகும். இதனால் மக்கள் தங்கள் பிஸியான வாழ்க்கை முறையிலும் யோகாவை தவறாமல் பயிற்சி செய்து நேரத்தை அதற்காக ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் கூறப்படுகிறது அல்லவா, ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, அதாவது ஹெல்த் வெல்த் டு ஹாப்பினஸ். ஆரோக்கியமான உடல் மற்றும் வற்றாத செல்வம் மற்றும் மகத்தான மகிழ்ச்சி அடைய ஒரே வழி யோகாதான். யோகா இந்தியாவின் பண்டைய பாரம்பரியத்தின் ஒரு சிறப்பு கொடையாகும். இது ஒரு ஒற்றுமை மற்றும் மனம் மற்றும் உடலின் ஒருமைப்பாட்டின் சின்னமாகும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு யோகா செய்வது மிகவும் அவசியமாகிறது. யோகா உடலில் ஆற்றலை குவிக்கின்றது. அதே ஆற்றல் தான் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது. யோகா நீண்ட காலமாக பண்டைய இந்திய கலாச்சாரத்தின் ஒரு சிறப்பு பகுதியாகவும் இருந்து வருகிறது. மேலும் இது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பயனுள்ள வழிமுறையாகவும் கருதப்படுகிறது. யோகாவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முழு பாரதம் உலகம் சர்வதேச யோகா தினத்தை ஜூன் 21 அன்று வைத்து இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிதான், சர்வதேச யோக தினத்தின் முக்கிய நோக்கத்தை நாம் என்னவோ புரிந்து கொண்டோம் தான். ஆனாலும் பல ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த யோக தினத்தின் மூலம் எந்த அளவிற்கு நாம் வெற்றியை அடைந்துள்ளோம் யோகத்தின் மூலமாக? ஏனென்றால் யோகத்தை கற்றுக் கொடுக்க கூடிய பல யோக நிகழ்ச்சிகள் மற்றும் தியான மையங்கள் மற்றும் பல யோகி ராஜாக்கள் மகாராஜாக்கள் அமர்ந்து யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆனாலும் இன்னும் யோகா இதனுடைய விளைவு, அதாவது யாருடைய வாழ்க்கையிலும் நோயற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று ஏன் நம் கண்களுக்கு புலப்படவே இல்லை? இவ்வளவு யோகாசனங்கள் பிராணாயாமம் மற்றும் செய்தும் கூட ஏன் நோய்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன? மனதை ஒருமைப்படுத்தவும் மன அமைதியாக தியானம் செய்வதற்காகவும் மனிதர்கள் எவ்வளவு அலைக்கழிக்கப்படுகிறார்கள். மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர்கள், மன அழுத்தத்திற்கும் ஆளாகின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? மேலும் இந்த யோகாவை கற்றுக்கொள்வதற்காக மக்கள் எவ்வளவு பணத்தை செலவிடுகிறார்கள். ஆனால் இந்த பணத்திற்கெல்லாம் அவர்கள் உண்மையான மதிப்பை ரிட்டனாக பெறுகிறார்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த யோகாவின் தோல்விக்கு என்னதான் காரணம்? சரி, அதற்கான தீர்வுதான் என்ன? இன்று நாம் கீதையினுடைய அடிப்படையில் இதை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் ஒரு கீதை மட்டும்தான் அப்படிப்பட்ட சாஸ்திரமாக இருக்கின்றது. இதில்தான் சுயம் ஈஸ்வரனே நேரடியாக வந்து அர்ஜுனனை போன்ற இல்லறவாசிகளுக்கு யோகத்தை கற்பதற்காக கொடுக்கப்பட்ட ஞானம்தான் இந்த கீதா ஞானம். உலகில் கற்றுத்தரும் யோகத்தில் பாருங்கள், கண்களை மூடிக்கொண்டு கற்றுக்கொள்ள வைப்பார்கள். ஆனால் கீதையில் கண்களை திறந்து கொண்டு யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவுறுத்துகிறது. ஏனென்றால் கீதையிலேயே வந்துள்ளது. 6வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சப்தம் சம்பிரக்ஷயா. அப்படி என்றால் கண்களை திறந்து கொண்டு யோகம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். கண்களை மூடிக்கொண்டு ஒருவேளை நாம் மனதை கட்டுப்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்கின்றோம் என்றால் பாருங்கள், அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நாம் கண்களை மூடிக்கொண்டு மனதை கட்டுப்படுத்துவது என்பது நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமாகுமா? மறுபுறம் ஆசனங்கள் கற்பித்தல், பிராணாயம் கற்பித்தல், சுவாசத்தை நிறுத்துதல், மேலும் சுவாசத்தை நிறுத்தி சிறு திரிசூலத்தின் மீது அமர்ந்து தியானம் செய்தல் போன்றவைகள் கடினமான யோகாக்களாக இருக்கின்றன. ஆனால் கீதையில் யோகத்தின் பயிற்சிக்காக இது போன்ற எந்த ஒரு கடினமான உடலுக்கான செயல்முறை எதுவும் கூறப்படவில்லை. அதற்கு பதிலாக மனம் எங்கெல்லாம் ஓடி திரிகின்றதோ அங்கெல்லாம் அந்த மனதை நிறுத்தி தன்னுடைய ஆத்மாவில் ஒரு நிலைப்படுத்தி பரமாத்மாவில் மனதை இணைப்பதுதான் யோகா என்று கூறப்படுகிறது. சுயத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் மனம் எப்பொழுது கொண்டு வரப்படுகிறதோ அதன் பிறகு தானாகவே
மனம் புத்தியானது ஒரு நிலைப்பட்டுவிடும். அதற்காக கீதையில் கூட 6வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகனில் கூறப்பட்டுள்ளது, யதோ யதோ நிஷரதி மன சஞ்சலம் அஸ்திரம், அதாவது மனதை ஓடி திரிகின்ற மனதை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் உலக யோகிகள் கர்மாவை விட்டுவிட்டு யோகாசனத்தில் மணி கணக்கில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் கீதை கர்ம யோகத்தை, அதாவது கர்மத்தையும் யோகத்தையும், கர்மம் என்றால் செயல், செயலையும் யோகத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய கற்றுக் கொடுக்கின்றது. மேலும் கீதையில் 3வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகனில் எஸ்துவை இந்திரியாணி மனசா நியமிய ரபத்தே அர்ஜுனா, இதனுடைய அர்த்தம், அர்ஜுனா, புலன்களை மனதால் கட்டுப்படுத்த தொடங்குபவன் யாரோ அவன் செயல் புலன்கள் மற்றும் செயல் யோகம் ஆகியவற்றின் மீது அவன் பற்றில்லாதவன், அவன் மிக உயர்ந்தவன் என்று பகவான் கருதுகிறார். மேலும் கர்மாவுடன் மட்டுமல்ல, தினம் தினம் சதா மூச்சு விடாமல் என்னை நினைவு செய்யுங்கள் என்றும் கீதையில் கூறுகிறார். ஏனென்றால் யோகா என்றால் உறவு அல்லது சந்திப்பு அல்லது இணைப்பு. ஆனால் யாரோடு நாம் சந்திக்க வேண்டும், யாரோடு நாம் இணைய வேண்டும், அல்லது யாரோடு நாம் உறவு கொள்ள வேண்டும்? ஆத்மாக்கள் பரமாத்மாவோடு இணைவதுதான் சரியான யோகா. ஆனால் இப்படி அல்ல, மனிதன் மனிதனோடு இணைவது, இது சரியான யோகம் கிடையாது. ஏனென்றால் மனித ஆத்மாக்கள் பல ஜென்மங்களாக தேகம் தேகம் என்ற உணர்வின் புதை குழியில் மாட்டிக்கொண்டு வினாசி தேகதாரிகளோடு யோகத்தை இணைத்து வந்தார்கள். அதனுடைய பலனாக இன்று அவர்களுடைய மனநிலை இன்று கீழே விழுந்திருக்கின்றது. ஆனால் பரமாத்மாவோடு எப்பொழுது மனதை இணைக்கின்றார்களோ அப்பொழுதுதான், இதுவரை பாருங்கள், யாராலும் உண்மையான யோகத்தை இணைக்கவே முடியவில்லை. உதாரணத்திற்கு, எப்படிப்பட்ட 2 செப்பு கம்பிகள் இணைப்பதின் மூலமாக தான் மின்சாரம் என்பதே பாயும். அதாவது ஆத்மா பரமாத்மாவோடு இணையும் பொழுதுதான் மின்சாரம் பாயும். ஆனால் ரப்பர் பூசப்பட்ட செப்பு கம்பிகள் மூலம் மின்சாரம் பாய்வதே கிடையாது. அதே போலதான் நாம் உடல் என்ற உணர்விலுள்ள உயிரினங்களோடு நாம் யோகத்தை அல்லது உறவை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் அழியாத மகிழ்ச்சியையும் அமைதியையும் அடைய முடியும் என்றால் அது முடியவே முடியாது. ஏனென்றால் நித்திய மகிழ்ச்சியும் அமைதியையும் அடைய முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது, நான் யார். மேலும் நான் யார், என்னுடைய ஆத்ம தந்தை அவரும் யார் என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இதை அறிவதற்காக தான் அறிவே ஆன்மீக அறிவு என்றும் கூறப்படுகிறது. பகவான் கீதையில் 10வது அத்தியாயத்தில் 32வது ஸ்லோகத்திலும் கூறியிருக்கிறார், வித்யாவுமே மே ஆத்தியாத்ம வித்யாகும், அதாவது கல்வியில் நான் ஆத்தியாத்ம வித்யாவாக இருக்கின்றேன் என்று கூறுகிறார். ஆத்தியாத்மியா அப்படி என்றால், அதி என்றால் உள்ளே, ஆத்மா என்றால் ஆத்மா. ஆத்மாவுக்குள்ளே என்னென்ன நிரம்பி இருக்கின்றனவோ அவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தேகத்தின் ஞானம் பாருங்கள், எல்லோரிடமும் இன்றைய காலத்தில் இருக்கின்றது. ஆனால் ஆத்மா என்றால் என்ற இந்த ஞானம் ஆத்மாவினுடைய தந்தையாகிய கீதையின் ஞான வள்ளல் பரம்பிதா பரமாத்மா ஜோதிவிந்தோ நிராகாரர் சிவனை தவிர வேறு யாரிடமும் இந்த ஞானம் கிடையாது. மனிதர்கள் இன்று ஆன்மீகவாதியாக இல்லாமல், அதாவது ஆத்மா என்ற உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னை ஆத்மா என்று மறந்து தன்னை ஒரு உடல் என்று நினைக்க தொடங்கி அவர்கள் வெகு காலமாகியது. இதனுடைய காரணத்தினால் இன்று மனிதர்கள் என்று பயந்து இருக்கின்றார்கள். ஏனென்றால் கீதையிலே கூறப்பட்டுள்ளது, சுதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவகா. சுய தர்மத்தில் தான் நிலைத்து இல்லாமல் அவர்கள் சரீரத்தின் உடல் உணர்வில் இருப்பதின் மூலமாக தான் பயம் என்பது ஏற்படுகிறது.
மேலும் இன்றைய காலத்தில் யோகா என்றால் சரீரத்தினுடைய பிராணாயம் ஹடயோகம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த யோகாசனங்கள் சரீரத்தினுடைய ஆரோக்கியம், மேலும் கொஞ்சம் ஓரளவு மன ஆரோக்கியத்தையும் அளிக்குமே தவிர முழு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கடவுளோடு எப்பொழுது இணைப்போமோ அப்பொழுதுதான் கிடைக்கும். உண்மையான அர்த்தத்தில் கூறப்போனால் இது யோகா கூட இல்லை, இதை ஒரு நினைவு அல்லது யாத் என்று அழைக்கப்படுகிறது. நினைவாற்றல் என்பது இயற்கையான, எளிமையான மற்றும் தொடர்ச்சியான செய்யும் ஒரு செயல்முறையாகும். எப்படி என்றால், இந்த நினைவு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை தான் விரும்பாவிட்டாலும் சரி தானாகவே அவளுக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அதே போலதான். மேலும் அதே சமயம் யோகா ஒரு சிறப்பு முயற்சியின் உணர்வை தருகிறது. கடவுளை நினைவு செய்ய புலன்களை வலுக்கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. அதாவது கட்டாயப்படுத்தி கண்ணை மூடிக்கொண்டு மூச்சை நிறுத்தி கொண்டு அமர வேண்டிய அவசியம் இல்லை. புலன்களின் செயலுக்கு எதிராகவும் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதாவது இந்திரியங்களுக்கு எதிரான காரியம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை புலன்களை கண்ட்ரோல் செய்து, அதாவது கண்களை மூடிக்கொண்டு சுவாசத்தை நிறுத்தி கொண்டு அமர்ந்து கொண்டு மணிக்கணக்கில் நாம் இந்த யோகத்தை செய்கின்றோம் என்றால் இது கண்டிப்பாக கைகூடாது. நிரந்தரமான மகிழ்ச்சி, அமைதி என்பது இருக்காது. மேலும் இப்படிப்பட்ட யோகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகிகள், யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சன்னியாசிகள், இவர்கள் பொய்யானவர்கள். சரியான யோகத்தை நமக்கு அவர்கள் ஏற்படுத்த கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் கீதையில் கூட கூறப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகனில் கூறப்படுகின்றது என்னவென்றால், கர்ம இந்திரியாணி சம்யம்ய ய அஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியாணி அர்த்து விமுடாத்மா மித்யாச்சாச உச்சதே. இதனுடைய அர்த்தம், கர்ம இந்திரியங்களை வலுக்கட்டாயமாக அதை கட்டாயப்படுத்தி அமர வைத்து மூச்சை நிறுத்தி செய்பவர்கள் பொய்யான சாதுக்கள், சந்நியாசிகள் என்று கூறியிருக்கிறார். மேலும் இப்படிப்பட்ட யோகம், அதாவது ஹட யோகம், மேலும் அசலான ராஜயோகத்தினுடைய இரண்டிற்கும் உள்ள பரிபாஷையை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுவும் கீதையினுடைய அனுசாரமாக. கீதையில் 6வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகனில் கூறப்பட்டுள்ளது, நாத்திய சந்துஷ்ட யோகஸ்தி நச்சை காந்த மனசஸ்தக ந சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகர்தோ நைவ சார்ச்சன. இதனுடைய அர்த்தம், அதிகமாக உணவு உண்பவனும் மேலும் அதிக அளவு நித்ரை அதாவது தூக்கத்தில் தூங்கி கொண்டிருப்பவனும் சரியான யோகத்தில் அவர்களுக்கு கைகூடாது. யார் ஒருவர் இந்த இரண்டையும் சமநிலையில் வைத்திருப்பார்களோ, இரண்டையும் பேலன்ஸில் வைத்திருப்பார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த யோகம் கைகூடும் என்று கீதையில் கூறியுள்ளது. மேலும் கீதையில் 6வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகனிலும், அதாவது யுக்தஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னவா போதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. இதனுடைய அர்த்தம், எவன் ஒருவன், அதாவது கீதையில் கூறப்படுகிறது, எவன் ஒருவன் தினச்சரியை சரியான விதிமுறைப்படி சரியான நியந்திரித்து, அதாவது தினச்சரியை சரியாக செய்து கொள்கின்றானோ அவனுக்கு இந்த யோக நிலை கைகூடும் என்று பகவான் கூறுகிறார். கீதையில் அநேக பிரகாரமான யோகங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதில் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம் போன்றவைகள். ஆனால் அனைத்திலும் மிக உயர்ந்த யோகம், அதுதான் சர்வசிரேஷ்ட யோகம் தான் சகஜ ராஜயோகம். இதற்காக கீதையிலும் கூறப்பட்டுள்ளது, ராஜவித்யா ராஜகுஹ்ய பவித்ரம் இது உத்தமம். மிகவும் இது புனிதமான கல்வி மற்றும் பரம பவித்திரமான உத்தமமான கல்வி. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நம்முடைய மனிதர்கள் கண்டிப்பாக இந்த
ராஜயோகத்தை யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக மனதிற்கே ராஜாவாக ஆகக்கூடிய கல்வி இது. உலகில் இந்த பழமொழியை கூட கூறுகிறார்கள் அல்லவா, மனதை வென்றால் உலகத்தை வென்றதாக அர்த்தம். இந்த யோகம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கக்கூடிய யோகம். நம்மை அரசர்களாகவே மாற்றக்கூடிய அறிவும் ஞானமும் இதில் இருக்கின்றது. மற்றும் மிகவும் இது எளிமையானதாகவும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த ராஜயோகத்தை நாம் தினம் தினம் ஈஸியாகவும் கற்றுக்கொள்ளலாம். இந்த ராஜயோகம் தான் பாரதத்தினுடைய பழமையான பண்டைய காலத்தினுடைய ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. இது மிகவும் பிரபலமானது. பாரதத்தினுடைய பண்டைய கால யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சன்னியாசிகள் நான் கற்றுக் கொடுக்கின்றோம் என்று வெளிநாடுகளுக்கு கூட சென்று கூறுகிறார்கள். பாரதத்தினுடைய இது பண்டைய கால ராஜயோகம் என்றும் கூறி வருகிறார்கள். ஏன் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் ராஜயோகம் பண்டைய ராஜயோகம் என்று கூற வேண்டும்? ஏன் இதை இப்படி பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ராஜயோகம் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது. ஆனால் என்ன, இந்த சன்னியாசிகளால் இதுவரை இந்த ராஜயோகத்தின் மூலம் யாரையாவது ராஜாவாக ஆக்கினார்களா? அல்லது நோயற்ற வாழ்வை யாருக்காவது அளித்தார்களா? அல்லது மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதை கற்றுக் கொடுத்தார்களா? உண்மையில் பார்க்க போனால் அழியக்கூடிய உடலுக்கான யோகத்தை தான் அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். சன்னியாசிகளாக இருப்பவர்கள் கண்டிப்பாக தன்னை ஃபாலோ செய்பவர்களையும் சன்னியாசிகளாக தான் மாற்ற முடியுமே தவிர அவர் உண்மையான யோகிகளாக மாற்ற முடியாது. யார் எப்படிப்பட்டவர்களோ அதே போலதான் அவர்கள் அப்படி தன்னை போலவே தான் மாற்ற முடியும். இவர்கள் ராஜயோகம் என்ற பெயரில் சரீரத்தினுடைய உடல் செயல்பாட்டின் யோகாசனங்களை கற்றுக் கொடுப்பார்கள், பிராணாயாமம் மற்றும் மூச்சு பயிற்சி. ஆனால் உண்மையில் இது ராஜயோகமே இல்லை. உண்மையான ராஜயோகம் என்றால் இதில் ரகசியம் நிறைந்த யோகம். எப்படி என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் அல்லது செயல் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நாம் நம்மளுடைய மனம் புத்தியை ஒருநிலைப்படுத்தி ஒரே கடவுளனுடைய நினைவில் ஈடுபடுத்த வேண்டும். ஒருவரை நினைவு செய்வதன் மூலம் புத்தி சதா ஒருநிலைப்பட்டு விடுகிறது. உறுப்புகள் அவற்றின் இன்பத்தை ஏற்க மறந்து விடுகின்றன. பிறகு நாம் எந்த ஒரு செயல் செய்கின்றோமோ அதில் ஒரு பாவமோ புண்ணியமோ உடல் உறுப்புகள் மூலமாக உண்டாகுவது கிடையாது. எனவேதான் இதை ராஜயோகம் என்று கூறுகிறார்கள். பாவ புண்ணியம் ஏற்படவே இல்லை என்றால் இந்த ரகசியத்தை தான் அவர்கள் சன்னியாசிகளால் மேலும் ஹட்டயோகி குருக்களாலும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் உடலினுடைய யோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் பகவான் அர்ஜுனனிடம் வலியுறுத்தி கூறுகிறார், நீ யோகியாக. ஒரு யோகியின் உண்மையான குணாதிசயங்கள் என்பதை இப்பொழுது நாம் கீதையினுடைய அடிப்படையில் புரிந்து கொள்வோம். ஒரு யோகியானவன் முதலில் எல்லோரிடமும் அவன் ஒன்றாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு வித்தியாசமாகவே இருப்பான். அதாவது ஒரு தியாகியாக இருப்பார். மேலும் தியாகி என்றால் வீடு வாசலை, சொந்த பந்தங்களை மற்றும் சொத்துக்களை துறப்பது கிடையாது. ஆனால் தன்னுடைய மனதில் உற்பத்தியாகின்ற சர்வ சங்கல்பங்களையும் தியாகம் செய்வதே உண்மையான தியாகி. இதைதான் கீதையில் கூட கூறியிருக்கின்றார் பகவான். நகி சந்நியஸ்ய சங்கல்போ யோகி பவதி கர்ஷனா. இதனுடைய அர்த்தம், இப்படிப்பட்ட ஒரு யோகி அவர் தன்னுடைய சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் செய்பவர். அப்படிப்பட்ட தியாகம் செய்த யோகியினுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்றால், ஒருவேளை அவர் எப்படிப்பட்ட செயல் செய்தாலும் சரி, அந்த செயல்களில் எந்த ஒரு பற்றும் இல்லாமல் அவர் உயர்ந்த நிலையில் அந்த செயல்களை செய்து கொண்டிருப்பார். அதற்காக கீதையில் இன்னொரு ஸ்லோகனில் கூட கூறியிருக்கிறார். அது 6வது அத்தியாயம் 4வது ஸ்லோகனிலும் வந்துள்ளது. யதாஹி ந இந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வ
நிச்சதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூட சித்ததே. அதாவது யோகியானவர் எந்த விதத்திலும் பற்றில்லாமல் அவர் யோக யுக்தோடு அவர் காரியம் செய்வார். மேலும் மற்றொரு லட்சணமும் யோகியினிடம் இருக்கின்றது. அதாவது இன்னொரு குண அதிசயத்தை கூட இந்த ராஜயோகிகளிடம் நாம் பார்க்க முடியும். இந்த ராஜயோகிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், எண்ணங்களை தியாகம் செய்திருப்பார்கள் மற்றும் தீர்மானங்களையும் தியாகம் செய்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆத்மாவை எந்த மனிதனோடும் அவர்கள் இணைக்காமல், அதாவது மனம் புத்தியை யாரினமும் கனெக்ஷனிலும் போகாமல் கடவுளுடன் மட்டும் இணைக்கின்றார்கள். இதன் விளைவாக இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைதியான அனுபவம் ஏற்படும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், இந்த அமைதியை தேடிதான் உலகமே இன்று ஏங்குகின்றது, அலைந்து திரிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அமைதியை இந்த யோகிகள் அனுபவிப்பார்கள். இதற்காகவும் கீதையில் சொல்லப்பட்டுள்ளது, யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியத்தமானசக சாந்தி நிர்வாண பரமம் மத்திய சந்நியாச அதிகஞ்சதி. இதனுடைய அர்த்தம், ஒரு யோகியானவன் பரம்பிதா பரமாத்மா ஜோதிர்பிந்தோடு கனெக்ஷனில் வந்து அவரோடு இணைந்து அப்படிப்பட்ட ஒரு அமைதியை அனுபவிப்பார். அது நிர்வாண தாமத்தினுடைய அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட சாந்தியை அவர் பிராப்தியாக அடைகின்றார். ஆனால் இன்று முழு உலகமும் அப்படிப்பட்ட அத்தகைய அமைதியை தான் அடைய இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தினருக்கு இதை அடைவதற்கு சரியான பாதை தெரியவில்லை. மறுபுறம் கடவுளோடு இணைந்து எப்படி இருப்பது, இதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. மேலும் பகவானோடு இணைந்திருக்கும் யோகியினுடைய அடையாளம் இது கூட உண்டு. அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் என்றால், இமைகள் ஆடாமல் அசையாமல் ஒரே நிலையில் ஒருமுகப்பட்டிருக்கும். உயர்ந்த நிலையில் நிலைத்து நிற்பார். எப்படி தர்ம பித்தாக்களை பார்த்தால் தெரியும் அல்லவா, ஒரே நிலையில் அவர்களுடைய கண்கள் நிலைத்திருக்கும். எப்படி ஒரு காற்றில்லாத இடத்தில் எரியும் தீபமானது ஆடாமல் அசையாமல் எரிந்து கொண்டிருக்கும் நிலையில், இப்படிப்பட்ட நிலையை பார்த்தால் மிகவும் அமைதியாக இருக்கின்றதல்லவா. அதே போலத்தான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை, உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள். அவர்களுக்காக கீதையிலுக்கும் கூறப்பட்டுள்ளது. 6வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகனில், யதா தீபோ நிவாசஸ்து நங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ இதஸ்ய இஞ்சதோ யோகமாத்மனஹ. மேலும் 3வது லட்சணமாக அப்படிப்பட்ட யோகிகளை பற்றி பார்க்கலாம். பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய லட்சணம், புத்தியின் மூலம் தான் அனுபவிக்கக்கூடிய மிக உயர்ந்த உணர்ச்சிகரமான மகிழ்ச்சியையும் அடைகிறார். அதை அடைந்த பிறகு, உயர்ந்த மகிழ்ச்சியை அடைந்த பிறகு, அதுதான் அதீந்திரிய சுகத்தை அடைந்த பிறகு அவர்கள் வேறு எந்த சுகத்தையும் அடைவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைவதுதான் யோக நிலை என்று கூறப்படுகிறது. ஒருவர் நன்றாக யோகத்தை அறிந்து கொண்டு பிறகு பயிற்சி செய்வதன் மூலம் யோகிக்கு உடல் உபாதைகள் மற்றும் துக்கங்கள் போன்றவைகள் அவரை எந்த ஒரு தொந்தரவும் செய்யவே முடியாது. அதற்காகவும் கூட கீதையில் கூறியிருக்கிறார், எம் லப்தவா சாபரம் லாபம் மன்யதே நாத்திகம் தத. அதாவது ஒரு யோகியானவர், உண்மையான ராஜயோகி, தன்னுடைய யோக சக்தியால் சூழ்ந்திருக்கக்கூடிய துக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட அவர் மகிழ்ச்சியாக அந்த இடத்தையே மாற்றிவிட முடியும். மேலும் அடுத்த 4வதுவான குணாதிசயம் உடைய யோகி எப்படி இருப்பார் என்றால், அவர் யோக நிஷ்டையில் இருந்தாலும் சரி, பகவானோடு
பகவான் மூலமாக என்ன ஞானம் வழங்கப்பட்டதோ, மேலும் பகவானை அப்படிப்பட்ட நன்றாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நினைவு ரூபமான விசேஷமான ஞானம், இந்த ஞானத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறார். அதுதான் யோகத்தையும் இணைப்பதின் மூலமாக இது என்ன ஆகின்றது என்றால் விஞ்ஞானமாக ஆகின்றது. யோகமும் ஞானமும் இணைவதுதான் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தில் அவர் திருப்திகரமாகவும் மேலும் தன்னுடைய இந்திரியங்கள் மீது அவர் வெற்றியையும் அடைகிறார். அதாவது புலன்களின் மீது வெற்றி அடைவதால் இவர் விஜேந்திரியன் என்றும் கூறலாம். அவருக்காக கீதையிலும் கூறப்பட்டுள்ளது, இந்திரியங்களை வெல்பவன் உலகத்தை வெல்பவன். இதற்காக அவரை எப்படி கண்டுகொள்ளலாம் என்றால், அவர் தங்கமாக இருந்தாலும் சரி, கல் மண் போன்றவற்றையும் அவர் சமமாக பார்க்கின்றார். இதற்காக கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. 6வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகனில், ஞான விஞ்ஞான திருப்தாத்மா குட்டஸ்தோ விசித்தேந்திரியः யுக்த இதி உச்சதே யோகி சமலோஷ்டா சமகாஞ்சனः. இதனுடைய அர்த்தம், ராஜயோகி விலை மதிப்புடைய பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமான கல் மண் போன்ற பொருளாக இருந்தாலும் சரி, அவற்றை அவர் ஒரே மாதிரியாக தான் அவருடைய பார்வையில் தோன்றும். அதனால் கீதையில் இன்னமும் சொல்லி இருக்கின்றார், தோல்வி மற்றும் வெற்றி இவை இரண்டிலும் கூட அந்த யோகி சமமாகவும் இருப்பார். அதற்காகவும் கீதையில் 2வது அத்தியாயத்தில் 48வது ஸ்லோகனில் கூறப்பட்டுள்ளது, யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தத்துவ தனஞ்சயா சித்தையா சித்தையோ சமாபூத்வா சமத்துவம் யோக உச்சதே. இதனுடைய அர்த்தம், எவன் ஒருவன் வெற்றியையும் தோல்வியையும் இரண்டையும் சமமாக பார்க்கின்றானோ அவனே சரியான யோகி என்று கீதையில் கூறியிருக்கின்றார். மேலும் எந்த சூழ்நிலையும் அவர் சமமாக இருப்பவரே உண்மையான யோகி. யோகி என்பவர் வெறும் அமர்ந்து கொண்டு பகவானோடு இணைந்து அப்படிப்பட்ட பரம் சாந்தியை மேலும் சர்வ உயர்ந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியும் என்று அப்படியும் கூற முடியாது. ஏனென்றால் கீதையில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், பகவானோடு புத்தி மூலமாக தன்னை இணைத்து கொண்ட ஒரு யோகி இந்திரியங்கள் மூலமாகவும் எல்லா விதமான காரியங்களும் செய்து கொண்டு, சாப்பிட்டு கொண்டும் நடந்து கொண்டும் சுவாசம் எடுப்பதும் செய்வதும் உயர்ந்த நிலையை அவர் இருப்பார். எப்படிப்பட்ட செயல் செய்தாலும், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் பற்று என்பது இருக்காது. கர்ம பந்தனத்திலிருந்து அவர் விலகி இருப்பார். அதற்காக அத்தியாயம் 5ல் 8வது ஸ்லோகனில் கூறப்பட்டுள்ளது, நைவ கஞ்சித் கரோமிதி யுக்தோ மன்யதி தத்வவைதி. இதனுடைய அர்த்தம், எந்த செயல் செய்தாலும் சரி அவனுடைய யோகியினுடைய நிலை ஒரே நிலையில் பகவானோடு இணைந்திருக்கும். ஆனால் இன்று உலகத்தில் எல்லோருக்கும் இந்த செயல் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான விரும்புகிறார்கள் தான். ஆனாலும் சரியான மார்க்கம் தெரியவில்லை. உலகத்தில் உள்ள யோகிகள் சமாதி நிலையை அடைகிறார்கள். மேலும் கூறுகிறார்கள், நாங்கள் பிரம்மமாகிவிட்டோம், பிரம்ம தத்துவத்தில் அடங்கிவிட்டோம், அகம் பிரம்மாஸ்மி, நாங்கள் பிரம்மத்திலேயே கலந்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். இல்லை என்றால் குறிப்பிடுகிறார்கள், அப்படிப்பட்டவர் பார் நிர்வாணம் அடைந்து விட்டார் என்றும் கூறுகிறார்கள். சரியான விதத்தில் ஒருவரும் கூட பார் நிர்வாணத்தை அடையவே முடியாது. ஏனென்றால் உடலை விட்டுதான் விடுவார்களே தவிர பார் நிர்வாணம் என்பது அடைய முடியாது. இதற்காகவும் கீதையில் கூற இருக்கின்றார் 2வது அத்தியாயத்தில் 51வது ஸ்லோகனில், கர்மஜம் புத்தி யுக்தாஹி ஃபலம் தக்தவா மனிஷினஹா. அதாவது கர்ம பந்தனத்திலிருந்து எவன் ஒருவன் முக்தி அடைந்த யோகியாக இருப்பானோ அப்படிப்பட்டவனுக்கு பாவம் இல்லாமல் அவன் பரம பதவியை அடைய முடியும். ஆனால் அதற்காக இந்த உடலை விட்டுவிட்டு தான் நாம் அந்த பரம பதவி அடைய வேண்டும் என்பது இல்லை. உடலிலேயே இருந்து கொண்டு இந்த உன்னத நிலையை அடையலாம்.
மேலும் கீதையில் கூறியிருக்கிறார், யார் இந்த உலகத்திலேயே சரீரத்தை விடுவதற்கு முன்பே இந்த காம குரோதத்தை போன்ற விகாரங்களின் மூலம் உற்பத்தியாகும் ஆவேசத்தை அடக்கிக் கொள்ள திறமை உடையவர்களோ அவர்கள் மனித யோகிகளாக அவர்தான் சுகமாகவும் மற்றும் மனித யோகிகளாகவும் சரியான யோகிகளாகவும் இருக்க முடியும். இதுக்கான ஸ்லோகன் இருக்கின்றது. அதுதான் 5வது அத்தியாயத்தில் 23வது. சக்னோதி இக ஏவயக சோடும் பிராக் ஷரீரம் விமோக்ஷனாத் காமக்ரோதாத் விமுடான் வேகம் ச யுக்த ச சுகி நரஹா. மேலும் கீதையில் வந்துள்ளது, கடவுள் அப்படிப்பட்ட யோகியை தான் கடவுள் எல்லாரையும் விட மிக சிறந்த யோகி என்று கருதுகிறார். மிகவும் ஸ்ரத்தையுடனும் பாவனையுடனும் கடவுளை மனம் புத்தி மூலமாக யார் தொடர்ந்து நினைவு செய்கிறார்களோ அவரை தான் பகவானுக்கு சிறந்த யோகி என்று கூறுகிறார். அதற்காகவும் கீதையில் 6வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகத்திலும் கூறப்பட்டுள்ளது, யோகினாம் அபி சர்வேஷம் மதகந்தே அந்தராத்மன ஸ்ரத்தவான் பஜ்தேயா மாம் சமே யுக்ததா மதா. இதனுடைய அர்த்தம், ஸ்ரத்தையோடும் மேலும் பாவனையோடும் நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட யோகியை தான் கடவுள் சிறந்த யோகி என்று கருதுகிறார். இதன் மூலம் இன்னும் தெள்ள தெளிவாக ஆகிவிட்டது என்றால், உடலுக்கான ஆசனம் அல்லது பிராணாயம் அல்லது உடல் மூலமாக இணையக்கூடியவர்களோ யோகி கிடையாது. ஆனால் கடவுளோடு மனம் புத்தியை இணைப்பவர்களே உண்மையான யோகி என்று இங்கு நிரூபணமாகிறது. இதுவரை நாம் ஒரு யோகியினுடைய குணாதிசயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். என்னவென்றால், எண்ணங்களை துறப்பவர், பற்றில்லாமல் இருப்பவர், கண்களின் இமைகளை ஒருமுகப்படுத்தக்கூடியவர், ஒரே திசையிலே நோக்கி இருக்கும் அவருடைய கண்கள் இமைகள், மேலும் கர்ம பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்திருப்பவர், உண்மையான பரம பதவியையும் அடைந்திருப்பார் பிராப்தியாக. எல்லாவற்றையும் விட சமமான நோக்கில் எல்லோரையும் பார்ப்பார், மேலும் துக்கமான சமயத்திலும் கலங்காமல் இருப்பார். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகிகளிடம் இந்த எல்லா குணாதிசயங்களும் நம்மளால் பார்க்க முடிகிறதா? அப்போ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், லட்சணங்கள் ஒரு யோகியிடம் இல்லை என்றால், அப்போ அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகங்கள் எப்படி இருக்கும்? அவர்களினுடைய யோகத்தின் மூலம் வெற்றி என்பது ஏற்பட முடியுமா? எப்பொழுது யோகத்தை கற்றுக் கொடுப்பவரே யோகி இல்லை என்றால், பிறகு கற்றுக்கொள்பவர்கள் கூட எப்படி யோகியாக ஆக முடியும்? எப்பொழுது வரை நாம் கீதாவின் அனுசாரப்படி உண்மையான யோகியாக ஆகவில்லையோ அப்பொழுது வரை நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சுகமயமாகவும் மேலும் ஆரோக்கியமாகவும் ஆக்கிக் கொள்ளவே முடியாது. அப்போ கடைசியில் நாம் எப்பொழுதுதான் உண்மையான யோகியாக ஆக முடியும்? இப்பொழுது வரை நாம் யோகியாக ஆகவே இல்லை. ஏனென்றால் உண்மையிலும் உண்மையான யோகிராஜன் அல்லது யோகீஸ்வரன், யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இதுவரை நம் முன் அவர் நம்மை இதுவரை சந்திக்கவே இல்லை. எப்படி என்றால், ஒரு டாக்டர் தான் ஒரு டாக்டரை உருவாக்க முடியும், அதே போல ஒரு டீச்சர் தான் ஒரு டீச்சரை உருவாக்க முடியும். இதே போலதான் ஒரு யோகி, உண்மையான யோகியாக யார் இருப்பாரோ அவர்தான் மற்றவர்களையும் யோகியாக ஆக்க முடியும். யோகிராஜன் அல்லது யோகீஸ்வரன் தான் மற்றவர்களுக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட உண்மையான யோகி யார்? அந்த யோகி ஈஸ்வரன் யார்? கீதையில் வர்ணிக்கப்பட்டுள்ள யோகியின் அனைத்து குணாதிசயங்களும் அவருக்கு பொருந்துகிறதா? அப்படிப்பட்ட பிராக்டிக்கல் வாழ்க்கையில் அவருக்கு பொருந்தக்கூடியவராக யார் அப்படிப்பட்டவர் இருப்பார்? அவருடைய ரூபம் சதா யோகம் நிறைந்துள்ளதாகவும் இருக்கும். அப்படிப்பட்டவரினுடைய அடையாளத்தை பற்றி இப்பொழுது நாம் காண்போம்.
யாராக இருக்க முடியும் யோகிராஜன் யோகீஸ்வரன் என்றால்? நாம் கீதையினுடைய ஆதாரத்தின் மூலமாக பார்த்தோம் என்னவென்றால், யார் ஒருவர் சம்பூர்ணமாக எல்லா எண்ணங்களையும் தியாகம் செய்கின்றாரோ அவர்தான் யோகி. கீதையில் கூட இது கூறியிருக்கிறார்கள். யோகத்தின் முதல் படி பயிற்சிக்காக என்னவாக இருக்கும் என்றால், எண்ணங்கள் மூலமாக உற்பத்தியாகும் எல்லா ஆசைகளையும் தியாகம் செய்ய வேண்டும். கீதையில் கூறப்பட்டுள்ளது 6வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகனில், சங்கல்ப பிரபவான் காமான் தக்தவ சர்வன அசோஷதா. அதே போல சாஸ்திரத்தில் அப்படிப்பட்டவர் யார் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அவரை நாம் அதன் மூலமாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். எப்படி என்றால், தனக்குள்ளே இருக்கும் கீதையினுடைய அனுசாரப்படி, இந்த ஸ்லோகனுடைய அனுசாரப்படி அவர் தனக்குள்ளே இருக்கும் எண்ணங்கள் மற்றும் மன காமனைகள் மற்றும் ஆசைகளையும் அவர் முழுமையாக முடித்து விடுகிறார் அந்த யோகி. காமனா என்றால் காம விகாரம். தன் வாழ்க்கையில் காமதேவனையே பஸ்வம் செய்தவர் என்று யாரை பார்த்தோம் என்றால், அவர்தான் சங்கர் மகாதேவன். அவரை இப்படியும் காட்டியிருக்கின்றார்கள். அவர் தனக்குள்ளே இருக்கும் காம விகாரத்தை பஸ்வம் செய்ததாக காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர் தனக்குள்ளே இருக்கும் இச்சைகள் அல்லது எண்ணங்கள் இதை அழித்து எண்ணங்களே இல்லாத நிலையை பிராப்தியாக அடைகின்றார். ஆனால் அவர் மட்டும் எப்படி காம விகாரத்தின் மீது வெற்றி அடைந்தார்? ஏனென்றால் அவர் புத்தி மூலமாக சக்தி வாய்ந்த கடவுளை அறிந்து கொண்டு அவரை தன் நினைவில் சதா நிலைநிறுத்துவதன் மூலம் காம வடிவில் உள்ள இந்த எதிரியை கொல்ல முடிந்தது. மேலும் கீதையிலும் கூறியிருக்கிறார், ஏவம் புத்தே பரம் புத்வா சன்ஸ்தப்ய ஆத்மனா ஜகி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் தராசதம். சங்கர் மட்டும்தான், மகாதேவன் மட்டும்தான் கடவுளனுடைய நினைவில் அப்படிப்பட்ட பயிற்சி செய்து செய்து யோகியின் நிலையை பிராப்தியாக அடைகின்றார். அதனால்தான் அவரை சதா யோக நிலையிலேயே லயித்து இருப்பதாக பக்தி மார்க்கத்தில் காட்டியிருக்கின்றார்கள். யாருடைய நினைவில் மகாதேவன் அமர்ந்திருக்கின்றார்? மேலும் அப்படிப்பட்ட பகவான் யாரு, கடவுள் யாரு? அப்படிப்பட்ட பகவான் யார் என்றால் அவர்தான் நிராகாரர், நிர்விகாரர் மற்றும் பகவான் சிவன் ஆகின்றார். ஆனால் இதை கேட்டவுடன் உங்களுடைய மனதில் கேள்விகள் வந்திருக்கும். என்னவென்றால், சிவனும் சங்கரும் ஒன்றுதானே, ஏன் சிவன் வேறு சங்கர் வேறு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஒருவேளை பாருங்கள், சிவனும் சங்கரும் ஒன்று என்றால் ஏன் 2 வித்தியாசமான பெயர் வைத்திருக்க வேண்டும்? சிவன் மற்றும் சங்கர் மேலும் 2 ரூபம் ஏன்? சிவலிங்க ரூபம் மற்றும் சாதாரண சரீரதாரி ரூபம். மூர்த்தியினுடைய ரூபம் சங்கரனுடையது, லிங்க ரூபம் சிவனுடையதாகவும் காட்டியிருக்கிறார்கள். ஏன் பிறகு இப்படி? சிவலிங்கம் என்று அழைக்கின்றார்கள், சங்கர் லிங்கம் என்று அழைப்பது கிடையாது. சிவராத்திரி என்றும் அழைக்கின்றார்கள், சங்கர் ராத்திரி என்றும் அழைப்பது கிடையாது. சிவ நேத்திரம் என்றும் கூறுகிறார்கள், ஆனால் சங்கர் நேத்திரம் என்று கூறுவது கிடையாது. அப்படி என்றால் இதில் ஏதோ ரகசியம் இருக்கின்றது அல்லவா? மேலும் பாருங்கள், தேவர்கள் ஏராளமானவர்கள், ஆனால் கடவுள் பகவான் என்பவர் ஒருவர் மட்டும்தான். 33 கோடி தேவர்களுக்கு நடுவில் மகானாக இருப்பவர் மகாதேவன் சங்கர். ஆனால் சிவன் தேவதைகளிடமிருந்து தனிப்பட்டவர், அதாவது அவர்தான் கடவுள். தேவர்கள் மற்றும் கடவுளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பற்றி கீதையில் கூட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். யாந்தி தேவருதா தேவான் பித்ரு யாந்தி புத்ருவதா. இதனுடைய அர்த்தம், தேவதைகளை நினைவு செய்பவர்கள் தேவதைகளை போய் அடைவார்கள், பூதங்களை நினைவு செய்பவர்கள் பூத பேய்களிடம் போய் சேர்வார்கள்.
யார் ஒருவர் பகவானை நினைவு செய்வார்களோ அவர்கள் பகவானையே அடைவார்கள். இப்பொழுது நமக்கு தெல்ல தெளிவாக ஆகிறது, சிவனும் சங்கரும் ஒருவர் அல்ல மற்றும் இருவரும் வேறு வேறு என்று புரிந்து கொள்கிறோம். கடைசியில் சரி, இருவருக்கும் ஏன் அப்படிப்பட்ட வித்தியாசம்? சிவன் பகவான் நிராகாரர், உருவமற்றவர், மேலும் அதிசூட்சமமான வெளிப்பட முடியாத அவ்வக்த ஜோதி. இதற்காக கீதையில் கூட கூறியுள்ளார்கள், அனோரணியான் சம் மனோஸ்மரேத்யா. மேலும் சங்கர் சாக்காரி, தேகமுடையவர். சிவன் தந்தை, அதாவது படைப்பாளி, படைப்பவர். மேலும் சங்கர் புத்திரன், அப்படி என்றால் அவருடைய படைப்பு. சிவன் மற்றும் சங்கரில் இவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் கூட அவர்கள் இருவரையும் பிறகு ஏன் ஒன்றாக இணைத்து விட்டார்கள்? ஏனென்றால் முதல் காரணம் பகவான் சதாசிவன் ஜோதி. இந்த சிருஷ்டியில் அவர் எப்பொழுது உலகத்தில் வருகிறாரோ அப்பொழுது ஞானத்தை புகட்டுகிறார். இந்த ஞானத்தை சங்கர் மட்டும்தான் 100%, அதாவது 100% தன்னுள் உள்வாங்கிக் கொள்கிறார். இதன் காரணத்தினால் ஞானத்தின் மூலம் சிவன் சமானமாக ஆகிவிடுகிறார். ஒரே ஒரு சங்கர் மட்டும்தான் சிவனுடைய எந்த அளவில் நினைவில் மூழ்கி லயித்து விடுகிறார் என்றால், சிவனில் உள்ள எல்லா குணங்களையும் சக்திகளையும் அனைத்தையும் சங்கருக்குள்ளேயே வந்து விடுகிறது. அந்த அளவு அவர் சிவனோடு ஐக்கியமாகி விடுகிறார். ஏனென்றால் யார் எப்படிப்பட்டவரை நினைவு செய்வார்களோ அப்படிப்பட்டவர்களாகவே ஆகிவிடுவார்கள். அதனால்தான் இருவரையும் இணைத்து ஒருவராக கூறிவிட்டனர் பக்தி மார்க்கத்தில், சிவனும் சங்கரும் ஒருவர்தான் என்று. மேலும் சிவனுக்கு சமமாக ஆன மகாதேவனில் சிவன் பிரவேசம் செய்து ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் தன் கடமையை செய்து வருகிறாரே தவிர, மேலும் உலகத்தின் முன் சங்கர் மூலமாகவும் தோன்றுகிறார் சிவன். அதனால்தான் மகாதேவன் சங்கர் தான் இங்கு முதலில் சிவனை நினைவு செய்து செய்து யோகிராஜனாக, யோகீஸ்வரனாக ஆகிவிடுகிறார். இவரை தான் பாரதத்தின் பண்டைய கால யோகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பழமையான மனிதன் என்று கூற முடியும். அதற்காக கீதையில் கூறப்பட்டுள்ளது, தும் ஆதிதேவ புருஷ புராணக தும் அஸ்ய விஸ்வஸ்வ பரம் நிதானம் என்று. மறுபுறம் பண்டைய கால ராஜயோகம் என்றும் நாம் கூறுகின்றோம். இப்படிப்பட்ட பழமையான பண்டைய கால ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுக்க முடியும்? உலகத்தில் முதலில் வந்தவர் கற்றுக் கொடுக்க முடியுமா? அல்லது உலகத்தில் பிறகு வந்த மற்ற மத தந்தைகள் கற்றுக் கொடுக்க முடியுமா? உலக நாடக மேடையில் பின்னாடி வந்தவர்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் பண்டைய காலம் என்றால் பழமையான காலம். பழமையான மனிதன் யார் இருப்பாரோ, அதாவது அனைவருக்கும் முன்னாடி யார் வந்திருப்பாரோ அவர்தான் கற்றுக் கொடுக்க முடியும். இப்பொழுது யோகிராஜன் யார் என்று தெரிந்து கொண்டோம் ஓரளவு. அவரோடு சேர்ந்து யோகியாக ஆவதற்கான ஒரே வழி, நாமும் நம்மை அழியாத ஆத்மாக கருத வேண்டும். எப்படி பரம்பிதா பரமாத்மா உடலில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய உணர்வில் இல்லாமல் அப்பாற்பட்ட உணர்வில், அதாவது தேகமற்ற உணர்வில் இருக்கின்றார்கள். இதே விதமாக தான் நாம் கூட அழியாத ஆத்மாக நான் இருக்கின்றேன் என்று கருதி நாம் இந்த 5 தத்துவங்களால் ஆன தேகம் இல்லை என்று புரிந்து கொண்டு பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். அதாவது கடவுளை சரீர வடிவத்தில் மட்டும் பார்க்காமல், அதே போல உருவமற்றவர் என்றும் பார்க்காமல். அப்படி என்றால் மகாதேவன் சங்கரில் பிரவேசம் செய்திருக்கும் உடல் இல்லாத நிராகார சிவனை நன்கு அடையாளம் கண்டுகொண்டு நினைவு கூற வேண்டும். இதுதான் உண்மையான ராஜயோகம். அப்போ அவரோடு தொடர்பு கொள்ள அல்லது யோகத்தில் மூழ்வதற்கு இது சிறந்த வழிமுறையாகும். சரி, அந்த வழிமுறை சரிதான். பிறகு எந்த நேரத்தில் அவரோடு மூழ்குவது, நினைவில் லயித்திருப்பது,
அதுதான் அமிர்த வேளை அல்லது பிரம்ம முகூர்த்தம். இறைவனை நினைவு கூற சிறந்த நேரம், ஏனெனில் இந்த நேரத்தில் சுற்றுச்சூழல் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும். மேலும் நம் மனமும் விழிப்புணர்வோடு இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் நாம் கடவுளோடு தொடர்பு கொள்வதால் நாம் நம்மளுடைய பல பிறவிகளினுடைய பாவங்களை எல்லாம் பஸ்பமும் கூட ஆக்கிவிடலாம். தந்தையாக கடவுளுடைய நன்றாக கடவுளை அடையாளம் தெரிந்து கொண்டு அவரோடு இணைந்திருப்பவர்களுக்கு தந்தையே உத்திரவாதம் தருகிறார். என்னவென்றால் அது கீதையில் கூட சொல்லியிருக்கின்றார். 9வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகன். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யயுக்தாபி யோகக்ஷேமம் மகாம்யகம். அதாவது யாரெல்லாம் இந்த விதமாக என்னுடைய குழந்தைகளாக ஆகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பொருள் அவசியம் தேவைப்படுகிறதோ அந்த பொருளை அந்தந்த சமயத்தில் அடைவதற்கு நான் உதவி செய்கின்றேன். மேலும் அடைந்த பொருட்களை பாதுகாப்பது கூட என்னுடைய கடமையாகும். பகவான் இந்த உலகத்திற்கு எதற்காக வருகின்றார்கள் என்றால் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றார். அதற்காக பக்தி மார்க்கத்திலும் கூறப்பட்டுள்ளது. 2வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகம் சொல்கின்றது. நேஹோ அபி கிரமணா அஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். பகவான் இந்த உலகத்தில் எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றாரோ அந்த தர்மத்தை செய்ய வைத்து மேலும் பிராக்டிக்கலில் தாரணை செய்ய வைக்க கற்றுக் கொடுக்கின்றார். அந்த தர்மத்தினுடைய தாரணை, அதாவது பிராக்டிக்கலில் நடைமுறையில் ஒருவேளை நாம் கொஞ்ச சமயமாகவாது அதை பிராக்டிஸ் செய்திருந்தோம் என்றால், அதாவது அபியாசம் செய்திருந்தோம் என்றால், அப்படிப்பட்ட மிக பெரிய பயத்திலிருந்து கூட நாம் தப்பித்து விடுவோம். அதாவது உலகத்தில் மிக பெரிய பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விநாசம் அல்லது பிரளயம் கூட ஏற்படக்கூடிய சமயத்தில் கூட இந்த பயம் என்பதை, இந்த கொஞ்சம் நேரம் செய்த அபியாசம் இந்த பயத்தை தூரமாக விரட்டிவிடும். அதாவது பேரிடர்கள் நடக்கக்கூடிய சமயத்திலும் ஏற்படக்கூடிய இந்த பயத்தை விரட்டிவிடும். அப்படிப்பட்ட தர்மம் எது? அது எந்த தர்மத்தை பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்றால் அதுதான் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மாவை பரமாத்மாவோடு நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்ற நினைவு இதுதான் கண்கூடாக தெரிய வருகிறது. யாரெல்லாம் சரியான விதிமுறையில் இதை பிராக்டிஸ் செய்திருப்பார்களோ அவர்களுக்குள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்குள் எந்த ஒரு பேய் பிசாசுகளும் புகுவது கிடையாது. மேலும் தன்னை யாரு தேகம் என்ற உணர்விலேயே வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் பதற்ற நிலையிலேயே இருப்பார்கள். அவர்களுக்குள் பேய் பிசாசுகள் புகுவது சாத்தியமாகும். ஒரு மனிதன் எப்பொழுது பதற்றத்தில் வருகின்றான் என்றால் அவன் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றான். எப்பொழுது என்றால் அவன் உடல் என்ற உணர்வில் அதிகமாக இருப்பதனுடைய காரணத்தினால். பதற்றத்தினுடைய காரணத்தினால் வைப்ரேஷன் கெட்டு போகும். வைப்ரேஷன் கெட்டு போவதின் காரணத்தினால் பேய் பிசாசுகள் அந்த கெட்டு போன அதிர்வலைகளை பிடித்து கொண்டு அவர்களுக்குள் நுழைந்து விடுகின்றது. எனவே இந்த ஆத்மீக நிலை, அதாவது நான் ஒரு ஆத்மா என்ற இந்த தர்மத்தை அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எப்படிப்பட்ட தாக்கம் என்றால் பேய் பிசாசுகளே உள்ளே நுழையாமல் தடுத்து விடுகிறது. இதைவிட மிக பெரிய பிராப்தி, அதாவது பலன்கள் இன்னமும் இருக்கின்றது. அதுதான் இது யாரிடமும் இருந்தும் கிடைக்க முடியாது. ஏனென்றால் உலகில் பயங்கர விநாச சமயத்தில் கூட பாதுகாப்பும் மற்றும் பிரளய காலத்தில் சமயத்தில் துக்கங்கள், உக்கிரமான துக்கங்கள் ஏற்படும். ஆனாலும் அந்த சமயத்தில் கூட பகவானுடைய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்றால்
குரானிலும் கூறப்பட்டுள்ளது, கயாமத்தினுடைய சமயத்தில் खुदा के बंदे बहुत मौज में रहते हैं. இதனுடைய அர்த்தம், கடவுளனுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் மகிழ்ச்சியோடு விநாச சமயத்தில், அதான் பிரளயத்தினுடைய சமயத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. கீதையில் கூட அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் வந்துள்ளது. சர்வே அபி நோபஜாந்தே பிரளயன வதந்திச்சா. இதனுடைய அர்த்தம், பகவான் பயங்கரமான விநாச காலத்தில் கூட தன்னுடைய குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மேலும் மகிழ்ச்சியோடும் அவர்கள் இருப்பார்கள் என்று உத்தரவாதம் கொடுக்கின்றார். இந்த ராஜயோகத்தின் மூலம் ஆத்மா என்ற பாவனை உற்பத்தியாகின்றது, ஆத்ம உணர்வு ஏற்படுகின்றது. இதன் காரணமாக ஜாதி, மதம், மொழி போன்ற வேறுபாடுகள் அனைத்தும் நீங்குகின்றன. அதற்காக கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. 5வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகனில் கூறியிருக்கிறார், யார் ஒருவர் சிநேகி, நண்பன், எதிரி, பொறாமைப்படுபவன், சாதுக்கள், பாவிகள் கூட அனைவரோடு சமான் புத்தியை யார் வைத்திருப்பார்களோ, அதாவது ஆத்ம ரூபத்தில் பார்ப்பார்களோ, அப்படிப்பட்டவர்கள் எனக்கு விசேஷமானவர்கள் என்று பகவான் கூறியிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் சமமான திருஷ்டி உடையவராக இருப்பார். மேலும் அவரிடம் அப்படிப்பட்ட சகித்து கொள்ளக்கூடிய சக்தி, பொறுமை சக்தி என்பது வந்து விடுகின்றது. மேலும் இதனுடைய பலத்தின் அடிப்படையில் அவர் பலரை தனக்கு சமமாக மாற்ற முடியும். மேலும் ஒரு ராஜயோகி சகயோகியாகவும் இருப்பார். இந்த ராஜயோகத்தின் பலம் மூலமாக சஞ்சல மனம் ஒருமுகப்படுகிறது. கூறப்படுகிறது அல்லவா, மனதை வென்றால் உலகத்தை வெல்லலாம் என்று. மனதில் தோற்றால் மனதை வென்றால் வெற்றி, மனதில் தோற்றால் தோல்வி. மனதை வென்றால் உலகத்தையே வெல்வது போன்ற அர்த்தம். மேலும் கீதையில் கூறப்பட்டுள்ளது, மனம் எப்பொழுது நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்து விடுகின்றதோ அப்பொழுது நமக்கு நாமே நண்பன், இல்லை என்றால் நமக்கு நாமே எதிரி. மேலும் கீதையில் கூறப்பட்டுள்ளது 6வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகனில் மனதை கட்டுப்படுத்துவதற்கான வழியை கூறுகிறார். அபியாஸ்தேன குந்தேய வைராகியன கிரியச்சே. அபியாசத்தையும் வைராக்கியத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் பகவான். இந்த முறையின் மூலம் ராஜயோகி தன் மன உறுதியை சேமித்துக் கொள்ள முடியும். இந்த சக்தியின் மூலம் அவர் செய்ய முடியாத காரியத்தையும் கூட சாதிக்கின்றார். இந்த ஆன்மீக நிலையின் அடிப்படையில் பெறப்படும் மன உறுதி, மேலும் மன அமைதி, தொடர்ந்து அமைதியான நிலை, மேலும் துண்டிக்கப்படாத நம்பிக்கையை ஏற்படுத்தும். சரியான முடிவுகளை பகுத்தறிந்து எடுக்க முடியும். பகுத்தறியும் ஆற்றல், சூழ்நிலைகள் மற்றும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் வலிமை ராஜயோகிக்கு வந்துவிடும். அதற்காக கீதையிலும் கூறியிருக்கின்றார். 6வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகனில் சிதாத்மான பிரசந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா. அதாவது யார் ஒருவர் தன்னை தானே வெற்றி கொள்கிறாரோ அவர் ஒருவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் திருப்தியுடன் இருப்பார். மேலும் மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கும். ஆத்மாவில் தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும், எண்ண குவியல்கள் எதுவும் வராது. அவர் தன்னுடைய மனதை கண்ட்ரோலில் வைத்திருப்பார், அதாவது விஸ்தாரத்தில் கொண்டு போக மாட்டார். இன்றைக்கு மகிழ்ச்சியை தேடி மனிதன் அல்பகால இன்பத்திற்காக போதைப் பொருள்களுக்கு அடிமையாகின்றான். எப்படி ட்ரக்ஸ், சிகரெட், குடிப்பழக்கம் போன்றவற்றில் அவன் மாட்டிக்கொள்கின்றான், அடிமையாகின்றான். தவிர அதிலிருந்து விடுபடவும் அவனுக்கு முடியவில்லை. உலகத்தில் எவ்வளவு இந்த போதை, குடிமருந்து, போதைப் பொருட்கள் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் இவைகள் அனைத்துமே உண்மையான சுகம் கொடுக்கக்கூடியவைகள் இல்லை.
அனைவருமே தோல்வி அடைகிறார்கள். ஆனால் ராஜயோகத்தின் பயிற்சியின் மூலம் ஆத்மாவில் சர்வ உயர்ந்த சுகம் என்பது அனுபவமாகும். இதன் மூலம் தானாகவே இந்திரியத்தினுடைய சுகத்திலிருந்து ஒரு மனிதன் விலக முடியும். அதற்காக அத்தியாயம் 5 21வது ஸ்லோகனில் கூறியிருக்கின்றார், அல்ப கால மகிழ்ச்சிக்காக மனிதன் ஆசைகளுக்காக தேடி அலைகின்றான். மேலும் இந்த ஆசைகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது அவனுக்கு. ஆனால் பகவான் கூறுகிறார், வலுக்கட்டாயமாக அல்ப கால சுகம் கொடுக்கும் இந்த இந்திரியத்தின் சுகத்தை யாரு தியாகம் செய்கிறார்களோ அவை தொடர்பான இன்பங்களும் இச்சைகளும் அவர்களை விட்டு போகும். ஆனால் ஒரு ராஜயோகிக்கு அதீந்திர சுகத்தை எப்பொழுது அடைகின்றாரோ அவருக்கு அந்த சிற்றின்பத்தின் மீது பற்று இருக்காது. தானாகவே இந்த சிற்றின்பம் என்பது போய்விடும். அதாவது அவருக்கு எண்ணங்களில் கூட ஆசை என்பது வராது. இதன் மூலம் அவர் நித்திய அமைதியை எளிதில் அனுபவிப்பார். இதற்காக கீதையில் கூட 2வது அத்தியாயத்தில் 59வது ஸ்லோகனில் கூறியிருக்கிறார், விஸ்வ வினிஷந்தே நிராகரஸ்ய தேகினா. இன்று ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் தன்னுடைய சுபாவம், குணம், மேலும் உறவுகள் மற்றும் சொந்த பந்தங்களின் மூலம் அநேக விதமான அடிமைத்தனத்தை அனுபவிக்கின்றார்கள். இதன் காரணமாக துக்கமும் அடைகின்றார்கள். கூறப்படுகின்றது, பராதீன் சொப்பனமே சுகு நாகே. அதாவது அடிமைகளுக்கு கனவில் கூட சுகம் என்பது இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் சுதந்திரமாக பறக்கும் பறவையாக இருக்கக்கூடிய ஆத்மாவை கூண்டு பறவையாக மாற்றிவிட்டுள்ளார்கள். ஆனால் ராஜயோகத்தின் பயிற்சியின் மூலம் சுதந்திரமான ராஜா ஆகுவதன் மூலம் ஆத்மாவானது மனம், சொல், செயல் போன்ற எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் அது முக்தி அடைகிறது. இதற்காக கீதையிலும் உள்ளது, ஸ்ரேயான் சுதர்மே விகுண பரதர்மா சுனிஷ்டிதாத். அதாவது எல்லாவற்றிலும் இருந்தும் மனித ஆத்மா முக்தி அடையலாம், சுதந்திரத்தை அடையலாம். மேலும் மக்கள் மதத்தினுடைய வழியில் கடவுளை அடைய மக்கள் பல கடினமான சாதனங்களையும் சடங்குகளையும் செய்கின்றார்கள். இருப்பினும் அவர்களால் உண்மையான வழியில் கடவுளோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் ராஜயோகி உண்மையான ஞானம் மற்றும் யோகத்தின் ஆதாரப்படி அந்த எல்லையில்லாத சாதனங்களாலும் மேலும் சடங்குகளும் செய்பவர்களையும் தாண்டி உயர்ந்து செல்கிறார். மேலும் இந்த உடலை வருத்திக் கொள்வதிலிருந்து விடுபட்டு விடுகிறார். ஏனென்றால் ராஜயோகி கலப்படமற்ற, அதாவது அவிபச்சாரி பாவனை மூலம் ஒரு ஈஸ்வரனை நினைவு செய்கிறார். ஈஸ்வரனோடு இணைந்து விடுகிறார். இதன் மூலம் மிகவும் சகஜமாக கடவுளனுடைய பிராப்தியை அடைந்து விடுகிறார். அதற்காக கீதையில் கூறப்பட்டுள்ளது 8வது அத்தியாயத்தில் 14 ஸ்லோகனில், அனன்ய சேத்த சததாம் யோமாம் ஸ்வசரத்தி நித்யஷா. கலப்படமற்ற, அதாவது அவிபச்சாரியான மனம் புத்தி ரூபமான ஆத்மாவாகிய ராஜயோகி தன்னை சதா நிரந்தரமாக அன்போடு நினைவு செய்கின்றார் பகவானை. மேலும் பகவான் கூட அவரை அன்போடு நினைவு செய்கின்றார். குந்தியின் மகனே, அந்த சதா நியமத்தோடு அன்போடு நினைவு செய்கின்ற அந்த யோகிக்கு நான் சுகமயமாக கிடைக்கின்றேன் என்று கூறுகிறார். அதுதான் 8வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். இதனால்தான் உலகில் பாரதிய பண்டைய கால ராஜயோகம் மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது. இந்த ராஜயோகத்தை சதா பயிற்சி செய்வதன் மூலம் ஆத்மாவில் தூய்மை, சாந்தி, தைரியம், பயமின்மை, பணிவு இப்படி குணங்கள் அனைத்தும் பிராக்டிகலில் வந்து விடுகின்றது. ஒரு வார்த்தையில் சொல்ல போனால், ஆத்மா என்று புரிந்து கொண்டால் போரும், ஒரு செகண்டில் எல்லா விதமான குணங்களும் ஆத்மாவில் வந்து விடுகின்றன. இந்த ராஜயோகத்தின் மூலம் ஒவ்வொரு மனிதன் திவ்ய குணங்கள் மற்றும் சக்தியின் மூலம் முழுமை அடைவதன் மூலம் சமுதாயத்தில் நடக்கும் அனைத்து விதமான தவறுகளும்
செயல்களும் முறைகேடுகளும் தானாகவே கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அனைவரின் ஆன்மீக பார்வையும் சமத்துவ பார்வையாக வளர்வதால் சமுதாயத்தில் நிலவும் ஜாதி, மதம், குலம், வகுப்பு, உயர்வு, தாழ்வு போன்ற உணர்வுகள் அழிந்து போகும். இதனுடன் மதம் சார்ந்த பல முரண்பாடுகள் இல்லாத ஒரே வசுதேவ குடும்பம் என்ற உணர்வோடு ஒரு புதிய சமுதாயம் உருவாகும். ராஜயோகத்தின் நிரந்தரமாகவும் மேலும் திடமான தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம், அதாவது தன்னுடைய முதல் இடை கடையின் இந்த உலகத்தில், அதாவது தான் தனித்தத்துவமான பல பிறவிகளில் பாராட்டு செய்து வந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா, அதான் ஜென்ம ஜென்மமாக நான் எங்கெல்லாம் இருந்து வந்தேன் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் தன் வீட்டில் அமர்ந்து கொண்டே விஸ்வத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தி மற்றும் சுகத்தினுடைய தானத்தை கொடுக்க முடியும். இந்த விதமாக நாம் சுய மாற்றத்தின் மூலம், தன்னுடைய சுய மாற்றத்தின் மூலம் கூடவே உலக மாற்றத்தையும் செய்ய முடியும். இதுவரை நாம் புரிந்து கொண்ட ராஜயோகம் தொடர்பான ஆழமான உண்மைகளை சுருக்கமாக இப்பொழுது பார்த்தோம். மீண்டும் இதை ஒரு பாயிண்ட் மூலமாக பார்க்கலாம். இதுவரை நாம் ராஜயோகம் தொடர்பான ஆழமான உண்மைகளை புரிந்து கொண்டோம். இதை மீண்டும் சுருக்கமாக பார்ப்போம். ஒன்றாவது, யோக தினத்தின் முக்கிய நோக்கம் உடல் யோகம் மட்டுமல்ல, உடலின் ஆரோக்கியத்திற்காக கீதையில் விவரிக்கப்பட்டுள்ள ராஜயோகத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்துவதும் ஆகும். முதலில் இதை புரிந்து கொண்டோம். அதாவது ஆத்மாவின் வடிவில் உள்ள விதை ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் உடல் வடிவில் உள்ள மரம் கூட மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியாது. இரண்டாவதாக, கீதையில் விவரிக்கப்பட்டுள்ள உண்மையான யோகியின் குண அதிசயங்களை பற்றி பார்த்தோம். அதாவது எண்ணங்களை துரத்தல், பற்றற்றவராக இருத்தல், கண்களை ஒருமுகப்படுத்துதல், கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர், பரமபதையை அடைதல், எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிலும் சமநிலையாக இருத்தல், துக்கத்தால் கலங்காமல் இருப்பது போன்றவற்றை நாம் கண்டோம். மூன்றாவதாக, ராஜயோகத்தை எந்த மனித குருவோ அல்லது மகாத்மாவோ கற்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் யோகிராஜ், அதாவது மகாதேவன் தான் இதை கற்றுக் கொடுக்க முடியும். ஏனென்றால் இப்பொழுது நிகழ்காலத்தில் ஆத்மாக்களின் பிதா உடலற்றவர் சிவன் உலகத்தில் வந்து சங்கர் மகாதேவனின் உடலில் பிரவேசம் செய்து அசலான ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நான்காவதாக, உண்மையான யோகத்தின் முழுமையான அர்த்தம் இணைதல் அல்லது தொடர்பு அல்லது ஒன்றாக இணைதல், சந்திப்பு. முதலில் தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு பிராக்டிக்கலில் நடைமுறையில் வந்திருக்கக்கூடிய சங்கர் மகாதேவனின் உடலில் பரம்பிதா சிவனை புத்தி மூலமாக நாம் நினைவு செய்ய வேண்டும் அல்லது புத்தியை சிவனோடு இணைக்க வேண்டும். ஐந்தாவதாக சாக்கார வடிவில் வந்திருக்கக்கூடிய யோகிராஜனோடு யோகத்தை இணைக்கக்கூடிய சமயம் பிரம்ம முகூர்த்தம். மேலும் கண்களை திறந்து கொண்டு நினைவு செய்தல். மேலும் இப்படிப்பட்ட நினைவாற்றல் மூலம்தான் திவ்ய குணங்கள் மற்றும் ஆத்மாவில் சக்திகளும் பலன்களும் அடைய முடிகிறது. ஆறாவதாக, பாரதத்தின் யோகா தான் பண்டைய காலத்தினுடையது. இது மிகவும் பிரசித்தமாக உள்ளது. அதாவது ரொம்ப பிரபலமாக இருக்கின்ற யோகம் இது. ஏனென்றால் பாரத தேசமே பழமையான தேசம், பண்டைய காலத்தினுடைய யோகம். அதனால்தான் யார் அதே போலவே பண்டைய காலத்தை சார்ந்தவராக இருப்பாரோ அவர்தான் இந்த யோகத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். அவரே தான் ஆதி தேவனது மகாதேவன்.
ஏழாவதாக, ராஜயோகத்தின் சாதனைகளை அடைய முடியாததை அடைதல் மற்றும் அடைந்தவற்றின் பாதுகாப்பு, சுய பாதுகாப்பு, சமமான நடத்தை, மனதை ஒருமுகப்படுத்துதல், அடிமைத்தனம் இல்லாமல் இருத்தல், நோயற்ற மகிழ்ச்சியான சமுதாயம் மற்றும் இறுதியாக கடவுளை அடைவது எப்படி போன்றவற்றை எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்தோம். இனி முடிவுரை. உலகில் சரீரத்தின் ஆசனம் செய்து கூட இன்று உலகத்தில் நோய்கள் ஏன் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன? ஏனென்றால் எப்பொழுது வரை ஆத்மரூபமான விதை ஆரோக்கியமாக இல்லையோ அப்பொழுது வரை உடல் வடிவத்தில் இருக்கும் இந்த மரம் கூட நோயுற்றதாகலாம் இருக்கும். அதுவும் நோய் அற்றதாக ஆக முடியாது. எப்பொழுது ஆத்ம வடிவில் விதை ஆரோக்கியமாக இருந்தால் உடல் வடிவில் உள்ள மரமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உலகம் மகிழ்ச்சியாக தெரியும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய ஊட்டச்சத்தாகும். அதற்காக கூறப்படுகிறது, மகிழ்ச்சியை போன்ற உணவு இல்லை என்று. மகிழ்ச்சி நோய்களை நீக்குகின்றது. ஆனால் மனம் சோர்வாக இருந்தால் உடலின் சோர்வை விட மன சோர்வு இன்னும் அதிகமாக தெரிய வரும். மனம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மட்டுமே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது காமம், கோபம் போன்ற தீமைகளிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம் என்றால் அப்பொழுதுதான் மனம் ஒருமுகப்படுத்தப்படும். மேலும் அப்படிப்பட்ட மனம் அல்லது ஆத்மரூபமான விதை ஆரோக்கியமாக மாறுவதற்கு ஒரே வழி, ராமரின் அருள் எல்லா நோய்களையும் அழிக்கின்றது. ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்து ஐக்கியமாகின்றதோ அவைதான் சம்பூர்ணமான யோகம். இதைத்தான் சம் யோகம் என்றும் அழைக்கின்றார்கள். இதன் மூலம் ஆத்மா சாந்தி மேலும் சுகம் ஆகியவற்றை பெறுகிறது. இந்த சுகம் சாந்தியின் மூலம்தான் உடல் நோய்கள் கூட முழுமையாக முடிவடைந்து விடுகிறது. ஏனென்றால் இன்றைய காலத்தில் கூட மெடிக்கல் சயின்ஸ் கூறுகின்றது என்னவென்றால், பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது நேர்மறையான எண்ணங்களை மனதில் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் இதன் தாக்கம் உடலில் கூட பாசிட்டிவ் அதிர்வுகளை ஏற்படுத்தி உருவாக்கி நோயற்றவராக நம்மளை வைத்துக் கொள்ள முடியும். இது மெடிக்கல் சயின்ஸே நிரூபித்து காட்டுகிறது. மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் உண்மையான உணர்வை நாம் ஏன் இன்னும் அடைய முடியவில்லை? ஏனென்றால் கடவுளோடு நாம் முழுமையாக ஐக்கியமாகவில்லை, அதாவது இணையவில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், ராமனின் அருளை இதுவரை நாம் பெற முடியவில்லை. இப்பொழுது மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், குழந்தைகளாகிய நம் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்வதற்கு ராமர் இங்கு வந்துள்ளார். அவர் என்ன நமக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார் என்றால், எப்படி ஒரு டாக்டரிடம் ஆசீர்வாதம், அதாவது அவருடைய மருந்தே ஆசீர்வாதம் ஆகிறது, அதே போலதான் வைத்தியநாதன் கடவுளனுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் அவருடைய ஞானம். கீதையில் கூட கூறப்பட்டுள்ளது, 10வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகன், தேஷாம் ஏவம் அனுகம்பார்த்த அகம் அஞ்ஞானஜம் தம் நாசயாமி ஆத்மபாவஸ்த ஞான தீபேன பாஸ்வதா. இதனுடைய அர்த்தம், ஞானத்தை கொடுத்து பகவான் அவர் அஞ்ஞானத்தினுடைய இருளை அழிப்பதே ஆசீர்வாதமாகும். எப்பொழுது இந்த விதமான கண்ணெதிரில் வந்திருக்கக்கூடிய கடவுளை நாம் புரிந்து கொண்டு அவரோடு நம் உறவை இணைத்தோம் என்றால் அவருடைய நினைவு அல்லது யோகம் எளிமையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். யார் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து விடுகிறதோ அவருக்காக கூறப்படுகிறது, சண்முக் ஹோய் ஜீவமுகி ஜன்ம கோட் அகநாசகி தபிகி. இதனுடைய அர்த்தம், எப்பொழுது கண்ணெதிரில்
பகவான் வருகிறாரோ அப்பொழுதுதான் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் அழியும். எப்பொழுது ஆத்ம ரூபமான விதையில் எல்லா விதமான நோய்களும் அதாவது பாவங்களும் அழிக்கப்பட்டு விடுகிறதோ அப்பொழுது சரீர ரூபமான மரத்தில் கூட நோய் என்பது இருக்கவே முடியாது. இப்பொழுது அந்த வைத்தியநாதரின் ஆசீர்வாத ரூபமான ஞானம் என்ற மருந்தை நாம் நம்மளுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டே கூட கேட்க முடியும். அதாவது ஞானத்தை கேட்க முடியும். இதில் எந்த ஒரு உடல் உழைப்பும் மற்றும் பணம் செலவோ தேவையில்லை. உடலின் வியாதிக்காக எவ்வளவு மருந்துகள் எல்லாம், அதற்காக நாம் எவ்வளவு செலவு செய்கின்றோம், ஓடி ஆடி உடலையும் வருத்திக் கொள்கின்றோம். ஆனால் பகவான் வெறும் ஒரே ஒரு மருந்து தான், அதுதான் மன்மனா பவ. இதை மட்டும்தான் கொடுக்கின்றார். இந்த மருந்தின் மூலம் மனதின் இந்த நோய் குணப்படுத்தப்படுகிறது. மேலும் உடலில் ஆரோக்கியம் ஆகின்றது. இப்படிப்பட்ட மருந்தை கொடுக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கின்றது. என்னவென்றால் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்த நிராமய சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கம் பாக் பவேத். இதனுடைய அர்த்தம் அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும். இந்த ஒரு ஆசை மட்டும்தான் பகவானிடம் இருக்கு. ஏனென்றால் இன்று யாரிடமும் மன நோயை தீர்ப்பதற்கான சிகிச்சை அல்லது மருந்து ஒருவரிடமுமே கிடையாது. வெறும் உடலுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எப்படி இருக்கு என்றால், எப்படி ஒரு மரத்தின் விதைக்கு தண்ணீர் ஊற்றாமல் இலைகளுக்கு போய் தண்ணீர் ஊற்றுவது போன்று உள்ளது. இதில் உடல் கடின உழைப்பு மற்றும் பணம் செலவு, மேலும் சோர்வடைதல் இருக்கும். வெறும் இலைக்கு தண்ணீர் ஊற்றினால் மரம் பசுமையாக ஆகாது. விதை அதாவது வேரில் தண்ணீர் ஊற்றினால்தான் மரம் பசுமையாக மாறும். வைத்தியநாதன் பகவானோடு இணைந்து ஆத்மா மற்றும் உடலுக்கும் இலவசமாக சிகிச்சை பெறுவதா அல்லது இல்லையா என்பது இனி உங்கள் கையில் உள்ளது. ஒருவேளை சிகிச்சை வேண்டுமென்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான மொபைல் நம்பர் 9819300007. மொபைல் நம்பர் 9891370007. மேலும் இமெயில் அட்ரஸும் உள்ளது, a1spiritual@gmail.com. நம்மளுடைய வெப்சைட் www.pbks.info. ஓம் சாந்தி.